ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பேசிக்கா ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப்க்கு வந்து மெயின்டெனன்ஸோ அலிமனியோ கொடுப்பாங்க. ஆனா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு மெயின்டெனன்ஸ் அலிமனியோ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு லால சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, ஒய்ஃப் வந்து ஏர்ன் பண்றாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஏர்ன் பண்ணல டியூ டு இன்கேபாசிட்டி, இல்லைன்னா அவரால் ஏர்ன் பண்ண முடியல. அந்த மாதிரி டைம்ல ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்களுக்கு தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிற கெப்பாசிட்டி இருக்கு, பட் ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல. அப்படிங்கிறப்போ ஒய்ஃப் கிட்ட இருந்து ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். லால எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா, செக்ஷன் 24 ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிவோர்ஸ் சூட் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போதே வந்து இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ஏதர் ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப். செக்ஷன் 25 ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் டிவோர்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து பெர்மனன்ட் அலிமனி வந்து கொடுக்கணும். நம்ம கோர்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி கோர்ட் வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் வந்து பார்ப்பாங்க. அதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் டிசபிலிட்டி. அவங்களுக்கு வந்து ஜென்யூனா ஒரு டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து நம்பணும். அதே மாதிரி இன்கேபாசிட்டி டு ஏர்ன், அந்த எய்தர் ஸ்பௌஸ் வந்து அவங்களால ஜென்யூனா எஃபோர்ட் போட்டும் அவங்களால ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு கோர்ட் நம்பினா மட்டும்தான் வந்து கோர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.